நம்ம எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பல பேர் மனசில் உள்ள கேள்வியாக இருக்கும். துபாயில் சம்மர்னு எடுத்துக்கிட்டால் சாட்டர்டே சண்டேல ஒரே மாதிரி தான். ஒன்று அவுட்டிங் போவோம், இல்லை ஷாப்பிங் போவோம், இல்லை சண்டே வந்துட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு மண்டேக்கு ரெடி ஆகும். இப்படி தான் பல வருஷமாக இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி உள்ள சுச்சுவேஷன்ஸ்னால எல்லாமே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகி எங்கேயுமே போகிற ஐடியாவும் வராமல், போக முடியாமல், வீட்லேயும் இருக்க முடியாமல் ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இது துபாய் ஹில்ஸ் மாலில் எடுத்தது. எவ்வளோ சூப்பராக ஒரு நூடுல்ஸ் மேக் பண்ணுறாங்கங்கிறத அப்போவே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சது. இப்போ தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. நீங்களுமே அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கலாம். சூப்பராக நூடுல்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு 2, 3 தடவையுமே நாங்கள் ஃபுல்லாக நூடுல்ஸ் பண்ணுறத ஃபுல்லாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக மேஜிக் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா விளையாடுற ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபன் ப்ளே இதெல்லாமே பிள்ளைங்களுக்கு போய் பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ் க்ரோசரிலாம் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கேரிஃபோர் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக உள்ளது இதெல்லாம் புதுசாக இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு விண்டோ ஷாப்பிங்கும் பண்ணிவிட்டு தேவையானதை வாங்கியாச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு சாட்டர்டே போகும். மோஸ்ட்லி சம்மர்னால் வந்து பார்க் போகிறதுக்கு வேலை இருக்காது. ரொம்ப வேர்வையாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மாலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த தடவை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே ரொம்ப வித்தியாசமாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பட் ஃபஸ்ட்டு மந்த்து நல்லா தான் இருந்துச்சு. உம்ரா போயிட்டு வந்தோம், ஃபங்க்ஷனாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிப்ரவரியில் நோம்பில் தான் ரொம்ப ஒரு மாதிரி போயிடுச்சு. அதுலேருந்து இது வரைக்குமே என்ன நடக்குதுன்னே புரியாமல் போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கணும்னு துவா செஞ்சுப்போம். சண்டே ஆனிச்சுன்னா மோஸ்ட்லி வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஏதாச்சும் வாங்குகிற திங்ஸ் இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வருவோம். பட் பார்க்கிங் பிரச்சனை இருக்கிறதுனால போகிறதுக்கே பயப்படுவோம். ஆனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நினச்சாலே ஏதாச்சும் ஒரு பள்ளிவாசல், புதுசாக போகாத பள்ளிவாசலுக்கு இல்லைனா ரொம்ப அடிக்கடி எங்களுக்கு பிடிச்ச பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுதுட்டு வருவோம். இன்னும் மஹரிப் இல்லைனா ஈஷா இல்லைனா அசர் ஏதாவது ஒரு டைமுக்கு போயிட்டு ஒரு தொழுதோன்னா அது அவ்வளோ ஒரு மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி இந்த பள்ளிவாசல் வந்து ரொம்ப லாங்காக கிடையாது, எங்களுக்கு ரொம்ப கிட்டக்க தான். ஆனாலுமே நாங்கள் போனதே இல்லைன்னு வெளியிலேருந்தே பார்த்து ரசிச்சுட்டே இருப்போம் எப்போதுமே அது போகிற வழியில். ஸோ அன்றைக்கி இங்கே போய் தொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்ன, வீட்டில் வந்தவொடனே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளும் ரெடியாகி தூங்க வேண்டியதான். இப்படி தான் எங்களுக்கு போகும். யாருங்க கண்ணு வச்சா துபாயே மாறி போச்சு.